வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோல்டன் கொஷின் 2 மார்க்குக்கு. சார் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இது வந்து வால்யூம் 1க்கு, இது வால்யூம் 2க்கு. ஓகேவா? இது 2 மட்டும் பாருங்கள். 2 மார்க் 2 வீடியோ போட்டிருக்கேன். 3 மார்க் 5 மார்க் சேர்த்து ஒரு வீடியோ தான். 17 நிமிஷத்தில் முடிஞ்சு வைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது இதுவும் தான், இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த லெசனில். ஓகேவா? இது ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 2 மார்க், நான் சொன்ன 2 மார்க்கும் 3 மார்க் 5 மார்க் படித்தாலே நீங்கள் போதும். 70க்கு 65 மேலே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? சரி, ரைட். இப்போது 6th லெசன் பார்க்கலாம், கிராவிடேஷன். இதில் 2 மார்க் என்னென்ன பார்க்கலாம் சொல்கிறேன். நீங்கள் தெளிவாக புக் பேக் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. புக் பேக் தெளிவாக இருந்தாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கெப்லர்ஸ் 3 லா. இது தெரியணுங்க. 3 லாவுமே தெரியணும். பேஜ் நம்பர் 43 இருக்குது. சூப்பர் பொசிஷன் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்டு, பேஜ் நம்பர் 43. கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்பாங்க, பேஜ் நம்பர் 43 இருக்குது. இங்கே பாருங்கள், 4 கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஜஸ்டிஃபை. ஓகேவா? இது கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 43. கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் கேட்பாங்க, பேஜ் நம்பர் 43. இதெல்லாம் கேட்கலாம். 4 கொஸ்டின் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், வாட் இஸ் மீன் பை எஸ்கே ஸ்பீட் இன் கேஸ் ஆஃப் எர்த்து. அடுத்து எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்டு. இந்த 8, 9, 10 கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ நூனா எலிப்ஸ் அண்ட் சோலா எலிப்ஸ் எவ்ரி மந்த்து, இது பார்த்து வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், ஹவு வில் யூ ப்ரூவ் அ எர்த் இட் செல்ஃப் இட் ஸ்பின்னிங், பேஜ் நம்பர் 43 தான். புக் பேக் கொஷின் தான். நியூட்டன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் தெரிஞ்ச கொஷின் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 10th படிச்சிருப்பீங்க, 11th எதாவது இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இன்சே கொஷின் எது படிக்கணும் நான் சொல்கிறேன். இந்த ஒரு கொஷின் மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. 11 நீங்கள் கன்ஃபார்ம் இந்த கொஷின் படித்தாகணும். இது கன்ஃபார்ம் வரும். வெயிட்லெஸ்னஸ், நீங்கள் வெயிட்டுன்னு படிப்பீங்க. ஓகே, புக் பேக்கில் இது வெயிட்லெஸ்னஸ், அவ்வளோதான். பார்த்து வச்சுக்கோங்க. புக்கில் எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா, பேஜ் நம்பர் 29 இருக்குது. நீங்கள் வெயிட்டுனா அந்த கொஷின் எதுனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்று தான். 12வது கொஷின் பாருங்கள். ஒய் யூ வில் யூ ஹாவ் அ சீசன் ஆஃப் எர்த்து, இது பார்த்து வச்சுக்கோங்க. 13 பொறுத்தவரை பாருங்கள். 3 ஆர்பிட்டிங் எர்த்து அண்ட் எர்த் ஆர்பிட்டிங் த சன்னு, பேஜ் நம்பர் 37. சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 7th லெசனில் பார்க்க போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ். இல்லை ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் தெரியணும். பாய்சன் ரேஷியோ கன்ஃபார்ம் 2 மார்க் வரும். ஓகே, பாய்சன் ரேஷியோ பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த எலாசிட்டி யூஸிங் த இன்டர்போலார் ஃபோர்ஸ் முக்கியம். 17வது கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. விச் ஒன் ஆஃப் த மோர் எலாஸ்டிக், ஸ்டீல், ரப்பர், ஒய், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஸோ த ராங் ரீடிங் ஆஃப்டர் யூஸிங் அ லாங் டைம், ஒய், இந்த கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட நான் சொல்கிற போகிற கொஷின் 4 கொஷின் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். அரித்மெட்டிக் பிரின்சிபல் முக்கியம். பயான்ஸ் ஃபோர்ஸ், பாஸ்கல் லா ஆஃப் ரொட்டேஷன், ரெனால்ட்ஸ் நம்பர், டெர்மினல் வெலாசிட்டி. இந்த 19வதுலேருந்து 24 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வரும். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சர்ஃபே டென்ஷன் ஆஃப் லிக்யூடு, இது முக்கியம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சர்ஃபே டென்ஷன் கண்டிப்பாக கேட்பான், போன வாட்டி கேட்டாங்களா. ஆங்கிள் ஆஃப் கான்டென்ட் ஆஃப் கிவிங் பேர் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்யூடு. இந்த 29, 30 சும்மா கிளான்ஸாக பாருங்கள். 30 இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கொஹெசிவ் அண்ட் அடேசிவ் ஃபோர்ஸு கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இன்சைடில் எது படிக்கணும் அவசியம் இல்லை. இங்கே ஃபுல் மார்க் வேணும் சார் அப்படிங்கிறவங்க சும்மா பாருங்கள். நீங்கள் 36வது கொஷின் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸ், பேஜ் நம்பர் 72 இருக்குது. இது மட்டும் சும்மா பாருங்கள் போதும். சாப்டர் 8 பாருங்கள், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். நீங்கள் டீட்டெயிலாம் ஈஸியாக எழுதிடலாங்க. எஃபிஷியன்ட் கார்னாட் இன்ஜினியரில் படிக்க போகிறீங்க. ஒர்க்கிங் ஆஃப் அடியபடிக் படிக்க போகிறீங்க. 2 கொஷின் தான் படிக்க போகிறீங்க, சரிங்களா? அப்புறம் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கு, கெலோரிமீட்ரு, கேப்லரைஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து பெர்னாலிஸ் தியரம், பெர்னாலிஸ் அப்ளிகேஷன். நம்ம ஆளுங்க இந்த ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு சொல்கிறேன். பெர்னாலிஸ் நம்பர் கொஷின் எல்லாமே படிச்சிருப்பாங்க, ஈஸியான கொஷின் தான். அந்த பெர்னாலிஸ் வந்து பார்த்தோன்னே எல்லாமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பெர்னாலிஸ் எல்லாமே எழுதி பேப்பர்லாம் சப்மிட் பண்ணியாச்சு. ஆனால் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்து திருத்தரப்பம் தெரியும் பெர்னாலிஸ் அப்ளிகேஷன்ட்டு. எல்லாமே இந்த கொஷின் கரெக்டு, பெர்னாலிஸ் தியரம் படி அவங்க சைட்லேருந்து பார்க்குறப்போ. ஆனால் கொஷினில் வந்து பெர்னாலிஸ் அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க, எல்லாருக்குமே மார்க் போயிடுச்சு. ஆனால் நம்ம அங்கே பெர்னாலிஸ் கேட்டோன்னே உணர்ச்சி வசப்பட்டு எழுதுவாங்க. ராடில் 2 கொஷின் இருக்குது. நீங்கள் 2வது ராடு கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ராடு எழுதினாலும் தப்பு தான், சரிங்களா? தெளிவாக இருங்க. கொஷின் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் எழுதுங்க போதும். இங்கே பாருங்கள், 37வது கொஷின். அண்ட் ஆப்ஜெக்ட் கண்டெயின் மோர் ஹீட், இட் இஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட், இஃப் நாட் ஒய். இந்த கொஷின் படிச்சு வச்சுக்கோங்க, புக் பேக் தான். டிஃபைன் 1 மோல் கன்ஃபார்மு, ஓகேவா? அதே போல் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ரெண்டுமே தெரியணும். இங்கே வந்து 1 kg மாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அப்போ 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அங்கே 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ 2 கொஷின் அப்படியே மாற்ற போகிறீங்க. இங்கே கிலோகிராம் வரும், இங்கே மோல் தான் வரும். அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க.
இதுக்கு ஃபார்முலா இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ஓகேவா, ரெண்டு பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம். அடுத்து பாருங்கள் தெர்மல் எக்ஸ்பான்ஷனு, லேட்ரல் ஹீட் கெப்பாசிட்டி சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 43 44 என்ன தான் தெரிலங்க, ரொம்ப ஈஸியான கொஷின் தான், வருஷம் கேட்டுக்கிட்ட கொஷின் தான். நானும் சொல்லுவேன் இந்த விஷயம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அந்த விஷயம் மேயர்ஸ் ரியாக்ஷன் வந்துட்டு தான் இருக்குது, ஓகேவா. மேயர்ஸ் ரியாக்ஷன் 5 வருஷத்தில் இந்த புக்கு வந்ததுலேருந்து சொல்கிறேன், இப்போ வரைக்கும் மேயர்ஸ் ரியாக்ஷன் 5 மார்க் வந்து தான் இருக்குது. இந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்லாவும் வீன்ஸ்லாவும் மாற்றி கேட்டு தான் இருக்காங்க, என்னன்னே தெரில. அதனால் இந்த வருஷமும் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்லா, வீன்ஸ்லா, பிளாக் பாடி, இந்த 3 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் அப்படியே வந்துடும். அது நீங்கள் தைரியமாக படிங்க. மேயர்ஸ் ரியாக்ஷன் படிச்சு வச்சுருப்போங்க. இந்த வாட்டி நான் நினைக்கிறேன் 5 மார்க் கேட்க மாட்டாங்கன்னு தோணுது, 3 மார்க் கேட்பாங்க தோணுது. ஆனால் மேயர்ஸ் ரியாக்ஷன் விட்டுட்டு போகாதீங்க, படிச்சு வச்சுக்கோங்க, ஈஸியானதாங்க அது, ஓகேவா. அடுத்து பாருங்கள் வாட் இஸ் மீன் பை டெர்மினல் ஈக்குலிபிரியம். 47 கொஷின் பாருங்கள், வாட் இஸ் மீன் பை ஸ்டேட்டிக் வேரியபிள், அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டு. நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் படித்து போவீங்க, 0 லா தெர்மோடைனமிக்ஸ் படிக்காமல் போவீங்க. ஆனால் இது படித்து வச்சுருப்போங்க. 50 கொஷின் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க போதும். இன்டர் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி சேம், சும்மா ரீட் பண்ணால் போதும். 51 கொஷின் கன்ஃபார்ம் படிச்சுருப்போங்க. 1 கலோரி, 1 மோல் மாதிரி 1 கலோரி கேட்பாங்க. இந்த சைன் கன்சர்வேஷன் ஆஃப் Q&W சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. 53 நல்லா படிங்க. குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் 53. 54 PV டயக்ராம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் COP சொல்லுவாங்க. இது எங்கே படிச்சிருப்பீங்கன்னா ஃப்ரிட்ஜில் படிச்சிருப்பீங்க, ஓகே. ரெஃப்ரிஜரேட்டரில் யூஸ் பண்ணி கொண்டு வருவீங்க, ரொம்ப ஈஸியானதான் COP, அது பார்த்து வச்சுக்கோங்க. COPக்கு ஃபார்முலா இருக்குது, ஓகேவா, அதுவும் பாருங்கள். COPக்கு வந்து வேரியபிள் வந்து பீட்டா சொல்லுவாங்க. நீங்கள் COP வந்து எக்ஸாம் சம் ஒன்று இருக்குது, சின்னது தான். அது COP கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சம்னா பீட்டா யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா. 1 - QL/QHன்னு நினைக்கிறேன் ஃபார்முலா, பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் நல்லா தெரியணும், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 57லேருந்து 60 வரைக்கும் தேவையில்லை, சும்மா கிளான்ஸ் பாருங்கள், அவ்வளோ. அதை கேட்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ட்ரிபிள் பாயிண்ட் வேணால் கஷ்டமாக கேட்டால் அந்த கொஷின் கேட்பாங்க, மற்றபடி தேவையில்லை. சாப்டர் 9 இதில் வந்து நீங்கள் 5 கொஷின்லேருந்து 1 கொஷின் கன்ஃபார்ம் வரும். என்னென்ன பாருங்களேன், மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் ப்ரெஷரு, மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் டெம்பரேச்சரு, இந்த 2 கொஷின் ஒரு கொஷின் வரலாம். அப்படி இல்லைனா இந்த 3 ஆஸ் அ நோ அட்மாஸ்பியர் கன்ஃபார்ம் கொஷின் கேட்பாங்க. அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துடும், இல்லை ஃபேக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்டிங் ஆஃப் ப்ரௌனியன் மோஷன், இந்த கொஷின் வந்துடும், ஓகேவா. இங்கே பாருங்கள் 64 பாருங்கள், ஒய் மூன் ஆஸ் நோ அட்மாஸ்பியர் கொஷின் முக்கியம். 65 பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அண்ட் ப்ரெஷரு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்து வச்சுக்கோங்க, 2 மார்க் கன்ஃபார்ம் வரும். ஸ்டேட் லா ஈக்குபார்டிஷன் ஆஃப் எனர்ஜி பேஜ் 135, இதுவும் நல்லா பாருங்கள். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மீன் ஃப்ரீ பாத் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரௌனியன் மோஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ரீசனிங் கொஷின் தேவையில்லை, இன்சை கொஷின் தேவையில்லை சொல்கிறேன். இதில் இன்சை கொஷின் என்ன படிக்கணும்னா ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடும், நோ ஹைட்ரஜன் எட் அட்மாஸ்பியர், இது கேட்க வாய்ப்பு இல்லை, ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்டால் எழுதுகிற மாதிரி. 70 71 மட்டும் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. 10வது கொஷின் பாருங்கள், அதை 10வது லெசன். இதில் புக் பேக் பொறுத்த வரையும் இந்த 71 முக்கியம், ஓகேவா. வாட் இஸ் மீன் பை த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங், இது முக்கியம். டிஃபைன் டைம் ஸ்பீட் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனு, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை SHMோட ஃப்ரீக்வன்சி கேட்கலாம், அதாவது 73 கொஷின் கேட்பாங்க. இப்போச் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போச் வேறு இக்கோ வேறு, ரெண்டுமே தனித்தனி கொஷின் குழப்பிக்காதீங்க. இப்போச் முக்கியம். இந்த லா சிம்பிள் பெண்டலம் முக்கியங்க. இந்த லா சிம்பிள் பெண்டலம் டீட்டெயில் கேட்டால் 3 மார்க் கொஷின், லா சிம்பிள் பெண்டலம் கேட்டால் 2 மார்க் கொஷின், பார்த்து வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. 77 இது வரைக்கும் கேட்டதில்லை. ஈக்குவேஷன் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர் கேட்டதில்லை, சும்மா பாருங்கள். வாட் இஸ் மீன் பை ஃப்ரீ ஆக்சிலேஷன். அடுத்து பாருங்கள் 79th கொஷின், எக்ஸ்பிளைன் த டம்மி வேரியபிள், இது முக்கியம். 80வது கொஷின் பாருங்கள், மெயின்டைன் ஆக்சிலேஷன், இது ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சிலேஷன் கேட்டால் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிலேஷன் 4 ஆக்சிலேஷன் இருக்குது, அது அப்படியே வந்துடும். நீங்கள் அந்த ஒரு கொஷின் படித்தாலே போதும். ரெசனன்ஸ் வந்து 81 பாருங்கள், ஓகேவா. இன்சை கொஷின் பாருங்கள், டிஃபைன் டம்மி வேரியபிள், இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் படித்து வச்சுக்கோங்க போதும், சும்மா பாருங்கள், இது வரைக்கும் கேட்டது கிடையாது. சாப்டர் 11 பாருங்கள், வேவ்ஸ். வாட் இஸ் மீன் பை வேவ், அது தெரியணும். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன, லாங்கிடியூட் வேவ்னா என்ன, அது தெரியணும். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து என்னது, ஒரு ட்ரஃப்ஸ் டு ஒரு ட்ரஃப் வரும். லாங்கிடியூட் வேவ் வந்து ரேர் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ரேரிஃபிகேஷன், அவ்வளோ சுருங்கி விரைகிறது. இல்லை ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து லைட்டில் யூஸ் பண்ணுவாங்க, லைட் போகிறது எல்லாமே ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். சவுண்டு எல்லாமே லாங்கிடியூட் வேவ், அதான் ரேர்ஃபேக்ஷன் ஆகி கம்ப்ரெஷன் ஆகும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. வேவ் லென்த் என்னென்னு தெரியணும், அது தெரியணும். 87 கொஷின். 88 பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் த ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த்து, அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் வேவ், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ் வந்து 5 மார்க் கொஷினாக வரும், நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் அந்த கொஷின். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ் வந்து 5 மார்க்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
பீட் பினாமினான் வந்து 2 மார்க் கொஷின். இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு, லவுனஸ் ஆஃப் சவுண்டு 2 மார்க் கொஷின். டாப்ளர் எஃபெக்ட் 2 மார்க் தான் வரும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப்ளர் எஃபெக்ட் என்னது 2 மார்க் தான். ஃபேக்ட் அஃபெக்டிங் ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் இது முக்கியம். 91, 92, 93 முக்கியம். 90லேருந்து 94 வரைக்கும் முக்கியம். 4 கொஷின் கன்ஃபார்ம் ஒரு கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்சைட் கொஷின் தேவையில்லை, அது சும்மா கொடுத்தா தான் தேவையில்லை. ஓகேவா, அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு 2 மார்க் வந்து பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. 2 வீடியோ இருக்குது 2 மார்க்குக்கு. 3 மார்க் 5 மார்க் சேர்த்தே ஒரு வீடியோ தான் இருக்குது. மொத்தம் 3 வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும். உங்களுக்கு எல்லாமே 70க்கு 67 மார்க் எடுக்கலாம். ஓகேவா, 70 எடுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட 67 மார்க் நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். ஏன் இந்த 3 மார்க் குறைக்கிறேன்னா 1 மார்க்கில் ஏதோ இன்சைட் கொஷின் போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும். அதனால தான் 67 சொல்கிறேன். 67 மார்க் மேலே உங்களால் எடுக்க முடியும். நான் சொல்கிற கொஷின் ப்ளஸ் 1 மார்க் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கொஷின் பேப்பரை வச்சு நான் கம்பேர் பண்ணி வீடியோ போடுறேன். எத்தனை கொஷின் வந்திருக்குன்ட்டு நீங்களே நம்பிக்கோங்க. இல்லை சில பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் சொல்கிற வருமா அப்படிம்பீங்க. நான் சொல்கிற கொஷினை தனியாக எழுதி வைங்க. நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு போயிட்டு கொஷின் பேப்பர் பாருங்கள். எக்ஸாம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பரையும் நான் கொடுத்த கொஷினை கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சார் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் படிங்க, அவங்களும் படிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.